பயந்தவர்க்கு அருள் பல நல்கி இந்திரன் கயந்திரம் வழிபட நின்ற கண்ணுதல் வியந்தவர் பரவு வெங்காடு மேவிய பயந்தரு மழுவுடை பரமல் அல்லரே. இந்திரனுடைய ஐராவதம் அது துர்வாசருக்கு பண்ண அநீதி. அதுக்காக பூமியில பிறந்து சிவபூஜை பண்ணி வழிபட்ட ஸ்தலம். இந்த யானைகள் இந்திரனுடைய வாகனம்னா அதுகளுக்கு பார்த்தெல்லாம் ஒரு கர்வம் இருக்கு. சிவபக்தி மேன்மையை இந்த ஸ்தலத்து புராணம் சொல்றது. உத்கலர் அப்படிங்கிற ரிஷியோட புத்திரர், அவருக்கு பேரே என்னன்னா சிவப்பிரியர்னே பேர். எப்பேற்பட்ட பேரு பாருங்க, சிவப்பிரியர்கிற பேரு. அவர் எப்ப பார்த்தாலும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பார். அதனால என்னாச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய சக்தி வந்தது. அதை அவர் உணரலை. அதெல்லாம் சக்தியெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டான். ஏன்னா சிவபக்தி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்கிறவர். அப்படி வந்தவர் மேலே இந்த கஜேந்திரன்கிற யானை, அதாவது கயந்திரம்னு சொல்றார் இல்லையா, இந்த வெள்ளை யானை, இது அவர் மேலே பாஞ்சுதான். பாஞ்சதுனால என்னாச்சு, அவர் ஒரு ரிஷி புத்திரர். அந்த ரிஷி புத்திரருடைய மேலே யானை பாஞ்சதுன்னா அந்த தந்தம் குத்தி அவருடைய மார்பு விளக்கணுமா இல்லையா, அது நடக்கலை. அந்த தந்தமானது என்னாச்சா மறுபடியும் அந்த உடம்பு, அந்த யானையுடைய உடம்புக்குள்ளேயே போயிடுது. எதனால வலிமை அவருக்கு வந்தது அப்படின்னா பஞ்சாட்சர ஜபம் பண்ணதுனால. பஞ்சாட்சர ஜபம் பண்ணதுனால ஒரு பெரிய பலம் ஏற்பட்டு அந்த பலத்தினால இந்திரனுடைய ஐராவதத்துடைய தந்தம் கூட தன்னுடைய மேலே ஏறியல, அந்த ஐராவதத்துக்குள்ளே போயிடுது. அந்த வலியால ஐராவதம் துடித்து ஒரு சிவபக்தனுக்கு பண்ண அநீதியை போக்குறதுக்காக இந்த சுவாமியை வழிபட்ட ஸ்தலம். உனக்கும் இன்பம் வேண்டி உழலாதே வானுக்கும் வழியாவது நிம்மினோ தானுக்கும் தன் அடியார் தானுக்கும் தன் அடியவர் நாவில் நிறத்தேனொக்கும் திருவெங்காடடை நெஞ்சே திருவெங்காடடை நெஞ்சே திருவெங்காடு அடை நெஞ்சே. இந்த உலகத்தில் சரீரத்துக்காக உள்ள இன்பங்களை வேண்டி அலையாதே. மோட்சத்துக்கு என்ன வழி உண்டோ அதை பத்தி நினை. அப்பர் பெருமான் சொல்றார், உண்ண உணவு உடுக்க உட இருக்கிறதுக்கு இடம் எல்லாம் பகவான் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சிந்தனை எதுவா இருக்கணும் அப்படின்னா பரமேஸ்வரன் பேர்ல இருக்கணும். தானுக்கும் தன்னடியவர் நாவில் நிற தேனொக்கும் திருவெங்காடு அடை நெஞ்சே திருவெங்காடு அடை நெஞ்சே திருவெங்காடடை நெஞ்சே திருவெங்காடடை நெஞ்சே திருவெங்காடு அடை நெஞ்சே. அப்படி புண்ணியமான க்ஷேத்திரமான ஒன்று திருவெங்காடு. ஸ்வேதாரண்யம் அடுத்த க்ஷேத்திரம் என்ன அப்படின்னா காவிரி கரையில் இருக்கிற க்ஷேத்திரம் பஞ்சநதம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். பஞ்சநதம்னா தமிழில் ஏதோ நீங்கள் வேற ஏதோ க்ஷேத்திரத்தை பற்றி சொல்ல போறார் அப்படின்னு நினைக்காதீங்க. திருவையாருக்கு பேர் தான் பஞ்சநதம். பஞ்சாபகேச ஜப்யேசா பிரணதார்த்தி ஹரே திசா ஜபேன்னாமே த்ரயே நித்யம் புனர்ஜன்மன வித்யதே. பஞ்சாபகேசா ஜப்யேசா பிரணதார்த்திஹரா அப்படின்னு 3 முறை யாரு இந்த 3 நாமத்தையும் சொல்றாளோ அவா மீண்டும் பிறப்பதே இல்லை. பஞ்சாபகேச ஜப்யேசா பிரணதார்த்தி ஹரே திசா ஜபேன்னாமே த்ரயே நித்யம் புனர்ஜன்மன வித்யதே. பூலோக கைலாயம்
தென் கைலாயம். இப்பேற்பட்ட பெருமை உடைய ஸ்தலம். தர்ம சம்பர்த்தினி சமேத பஞ்சநதீஸ்வர சுவாமி காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகள் இருக்கிற ஸ்தலம். ஓசை ஒலியலாமானாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரலாமானாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேசப் பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெலாமானாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற்சோதியே, எல்லா உலகமுமானாய் நீயே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் இருந்தாய் நீயே, எல்லா உலகம் ஆனாய் நீயே, ஏகம்பம் ஏவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ்ச்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் செல்வாய செல்வம் தருவாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாரகலாத செம்பொற்சோதி, திருவையாரகலாத செம்பொற்சோதி. மத்திய காவிரியில் இருக்கிற திருவையாறுங்கிற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்து மகிமைதான் என்ன? சுவாமி தன்னைத்தானே பூஜித்த முதல் தலம். அம்பாள் கேட்கிறா, நீங்க உங்களே பூஜித்தேலே அப்படின்னு. என்னை எப்படி பூஜிக்கிறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தன்னைத்தானே பூஜித்தேன். எல்லா தலங்கள்லையும் தன்னைத்தானே பூஜிக்கிறது கிடையாது, சில தலங்களில் மட்டும்தான் இருக்கு. திருவையாறு, திருவிடமருதூர், எங்க ஊர் விசலூர்ல உண்டு தன்னைத்தானே ஆத்மார்ச்சனை பண்றதுங்கிறது. சுவாமி தன்னைத்தானே பூஜித்த தலங்கள்ல இந்த ஸ்தலமும் உண்டு. என்னை எப்படி பூஜிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். என்னைய பூஜித்துத்தான் இந்த உயிர்கள் எல்லாம் உய்யணும். எனக்கு ஒரு புஷ்பத்தை போட்டு தான் இந்த உயிர்கள் எல்லாம் உய்யணும் அப்படிங்கிறத சுவாமி சொல்லியிருக்கார். நம்ம ஊர் மெட்ராஸ் இல்லையா, இந்த ஊர்ல ஒரு ஸ்தலம் இருக்கு திருவான்மியூர். இந்த ஸ்தலத்தில் இருக்கிற மருந்தீஸ்வரரை பத்தி அப்பர் பெருமான் பாடுறார். ஓட்டை மாடத்து 9 வாய்தலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி, நாட்டி நான் மலர் சூட்டி வலம் ஜெயில், நாட்டி நான் மலர் சூட்டி வலம் ஜெயில், வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரீசனே. உடம்புல உயிர் இருக்கிற காலத்துக்குள்ள இந்த திருவான்மியூர் க்ஷேத்திரத்தில் அப்படி போய் உள்ள போய் ஒரு பிரதட்சணம் பண்ணி உங்க கையால ஒரு புஷ்பத்தையோ வில்வதலத்தையோ சிவாச்சாரியார்கிட்ட கொடுத்து, ஐயனே அண்டநாயகனே உன் திருவடிக்கு அர்ப்பணம் சிவார்ப்பணம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற மனோபாவம் பக்தனுக்கு வேணும்.
அப்படி பண்ற உயிர்களுடைய வாட்டத்தை சுவாமி தீர்க்கிறார். வாட்டம் தீர்த்திடும் பலம் செய்து 9 வாய்தலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி. இந்த உடம்பு உயிரோட இருக்கிறதுக்குள்ள இதை சார்த்தமாக்கிக்கோங்கிறார். இல்லையா உங்களால சிவபக்தி பண்ண முடியாது, நல்ல கதி அடைய முடியாது. நாட்டினான் மலர் சூட்டி வலம் ஜெயில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரீசனே. ஒரு சிவாச்சாரியார், அவருக்கோ காசிக்கு போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணணும்னு ஆசை. அந்த காலத்தில் போயிட்டு 6 மாதம் ஆகும், போகிறதுக்கு திரும்பி வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். அப்படி அவர் காசிக்கு போகணுன்னு கிளம்பி இங்கேருந்து காசிக்கு போன நேரத்தில் அந்த அம்மா குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கு இல்லையா, இவர் பூஜைக்கு போனால் தான் கட்டளை எல்லாம் கிடைக்கும். அது கிடைக்கல. அவள் குடும்பத்தை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு, கஷ்ட ஜீவனம் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, அவளுக்கு சேர வேண்டிய அத்தனையும் சில பேர் பிடுங்கிக்கிறான். அவளெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு அந்த அம்மாவால் முடியலை, அபலையாக இருக்கா. அவள் போய் யார்கிட்ட போய் கேட்பான்? நேராக இங்கேருந்து ஐயாரப்பட்ட போனான். ஐயனே, எனக்கு வேற கதி இல்லை, உங்களுடைய திருவடியை தவிர எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு பிரார்த்தனை பண்ண, நீங்கள் தான் எங்களுக்கு குடும்பத்துக்கு வழி பண்ணணும், நீங்கள் வந்து அனுகிரகம் பண்ணணும், எங்கள் ஆத்துக்காரர் சீக்கிரமாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். போன ஆத்துக்காரர் சீக்கிரமாக வந்தால் தான் எங்களுக்கு சோறு கிடைக்கும், சாப்பாடு சாப்பிட முடியும். காலையில் பார்த்தா டக் டக்குன்னு கதவை தட்டுறது, யாரோ ஒருத்தர் வந்து நிற்கிறார் வாசலில். பார்த்தா தான் ஆத்துக்காரர். ஆனால் எப்படி இருக்கார் அப்படின்னா, முன்னாடி மாதிரி இல்லை. 6 மாதம் காசிக்கு போயிட்டு 6 மாதம் நடந்து வந்து திரும்பி வந்தவர் மாதிரி இல்லை, ரொம்ப தேஜஸாக இருக்கார். யார் வந்திருக்கானா? சாட்சாத் ஐயாரப்பரே வந்திருக்கார், வீட்டுக்காரரா. அவர்கிட்ட நின்று பேச முடியல, அவ்வளோ தேஜஸாக இருக்கார். எப்படின்னா சீக்கிரமாக வந்தேன், கிடுகிடுன்னு போனேன், கிடுகிடுன்னு காவிரியில் கங்கையில் ஸ்நானம் பண்ணேன், விஷ்ணுவார தரிசனம் பண்ணிட்டேன், நேராக இங்கே வந்துட்டேன்னு வந்துட்டார். வந்து பிரசாதம்லாம் கொடுத்தார், ரொம்ப சந்தோஷம். நாளையிலேருந்து கோவில் வேலைக்கு போகிறேன்டா, அந்த அம்மாவுடைய கஷ்டம் தீர்ந்ததுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. இவர் நித்தியம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த காசிக்கு போனாரே அவர் வந்துட்டார். திரும்பி வந்தா அவர் கோவிலுக்கு போய் இந்த பரமேஸ்வரன் அந்த கணவர் போல வந்த வேடம் வந்தவர் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது இவர் வந்துட்டார். இது இப்படி போனவர், கோவிலுக்கு பூஜைக்கு போனவர் இப்படி ஒல்லியாக வந்திருக்கேன். நான் கோவிலுக்காக பூஜைக்காவது போனதாவது, நான் இப்போ தான் காசிலேருந்தே வரேன், கங்கையிலேருந்து தீர்த்தம் கொடுத்துருக்கேன், அன்னபூர்ணி கொடுக்குறேன், வாங்கிக்கோங்கிறேன். அப்போ உங்களை போல ஒருத்தர் வந்து கொஞ்ச காலம் இருந்து பூஜை பண்ணாரே, அவர் யார் அப்படின்னா, யார் அது அப்படின்னார். இப்போ இந்த கோவிலுக்கு பூஜைக்கு போயிருக்காரு, வாங்கோ அப்படின்னு சொல்ல இவர் நேர கோவிலுக்கு போய் பார்க்குறார். தன்னை போல தன்னை விட தேஜஸ் உடைய ஒருத்தர் கருவறையில் ஐயாரப்பருக்கு பில்வார்ச்சனை பண்ணுறதை பார்க்க அப்படியே சுவாமிக்குள்ள ஐக்கியமாயிட்டார். அதனால இன்னைக்கும் தன்னைத்தானே அர்ச்சித்தல் அப்படிங்கிறது அந்த தலத்தில். உற்றாரிலாதார்க்கு உறுதுணை யாவன ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமை உடையன காதல் செய்ய கிற்பார் தமக்கு கிளரொளிவானகந்தான் கொடுக்கும் அற்றார்க்கு அரும் பொருள் காண்க ஐயாரன் அடித்தலமே. உற்றார்க்கு உற்றாரில்லாதார்க்கு உறுதுணையாவன, துணை இல்லேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு துணையா இருக்கிறது திரு ஐயாரனுடைய திருவடி, ஐயாரப்பருடைய திருவடி. ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமை உடையன, வேதத்து ஆகமத்தை படித்த அடியார்கள்
அவளுடைய வாக்கிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணப்படுற ஸ்தோத்திரங்களை உகந்து ஏத்துக்கிற பெருமான். காதல் செய்ய கிற்பார் தமக்கு கிளறொரி வானகந்தான் கொடுக்கும் அற்றார்க்கு அரும்பொருள் காண்க. அற்றார்னா யார் அப்படின்னா எந்த ஒரு துணையும் இல்லாதவர்களுக்கு அரும்பொருள் யார் அப்படின்னா இந்த ஐயாரப்பருடைய திருவடிகள். இப்படி நம்ம மாணிக்க வாசகர் பாடுறார், ஐயார் அதனில் சைவனாகி. ஏன்னா இவர் சிவாச்சாரியாராக வந்து பூஜை பண்ணதை, தனக்குத்தானே பூஜித்ததை ஐயார் அதனில் சைவனாகி அப்படின்னு திருவாசகத்தில் பாடுறார். அவருடைய திருவடி எப்பேற்பட்டது, ஐயாரனுடைய திருவடி எப்பேற்பட்டது அப்படிங்கிறதையும் திருவாசகத்தில் சொல்றார். கையால் தொழுது உன் கடல் சேவடி கடுமத் தழுவிக்கொண்டு ஐயாதன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அரற்றி அழறு சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்றரசே ஐயாற்றரசே ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எனக்கு ஒரு ஆசை உண்டு, மாணிக்க வாசகர் சொல்றார், எனக்கு ஒரு ஆசை உண்டு. என்னது அப்படின்னா திருவையாறுல இருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை அப்படி தழுவிண்டு அவருடைய திருவடியை என் தலைமையில வைத்து எம்பெருமான் எம்பெருமான் என்று, எம்பெருமான் என் பெருமான், எம்பெருமான் அப்புறம் பெருமான், உயிர்களுக்கெல்லாம் பெருமான் தான். அவருக்கு முதல்ல என்னுடைய உரிமை என்ன அப்படின்னா அவர் எனக்கு பெருமானம், உங்களுக்கு சொந்தமாக்கிக்கணுங்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சர். உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிற ஒரு பொருள் இருக்கு உலகத்தில், அது இறைவன். மிச்ச எதையும் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க முடியாது. ஐயா எந்தன் வாயால் அரற்றி அழற் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. தேன் சொட்ட சொட்டு திருவாசகம் எனும் சேர்ந்து பேர். படிக்க படிக்க ஒரு மகான் சொல்றார், வேதம் ஓதி யாராவது அழுது பார்த்துருக்கீங்களா? வேத மந்திரங்களை சொல்றவா வேத மந்திரங்களை சொல்லுவா. ஏன்னா அதுல அந்த ஒலி, வேத ஒலி ஸ்வர, அதாவது அந்த ஸ்வர பிரமாணம், அது ஸ்வரம் பிசகப்படாது, இப்படித்தான் இங்க நிறுத்தணும் இங்க பாடணும்னு இருக்கு. அதனால அது கவனமா அந்த வேதத்தை ஓதுவா. வேதம் ஓதுபவர்கள் தலை அசைக்கப்படாது, பாட்டு பாடுற சங்கீத மாதிரிலாம் பாடப்படாது, வேத மந்திரங்களை இப்படித்தான் ஓதணும்னு ஒரு இலக்கணம் இருக்கு. ஆனா அந்த வேதம் ஓதும் அந்தணர்கள் நீங்க அழுது பார்த்திருக்கீங்களா? பார்க்கலை. திருவாசகத்தை கையில புஸ்தகத்தை எடுத்து படிக்கிற எல்லா உயிர்களுமே அழும். என்ன காரணம் அப்படின்னா அதுல இருக்கிற இறைவன் மட்டும் வேண்டும், வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற அந்த மனோபாவத்துடைய மாணிக்க வாசகர் பாடின திருவாசகம் ஒரு தேன். அதை எங்க எங்க எந்த பாடலை எடுத்தாலும் அதுக்குள்ள தித்திப்பு இருக்கும். அதை படிக்கிறவர்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட மகோன்னதமான திருமுறைகள்.